என்ஜினியர் தங்கமுத்து IPS அகாடமி அரசு பணி வெற்றியின் முதல் படி. குட் ஈவினிங்ப்பா. காவலர் பணியை கனவாக கொண்டு 2025 போலீஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ற ஒவ்வொருத்தருக்கும் வாழ்த்துக்கள்ப்பா. இயர் தங்கமுத்து IPS அகாடமில இருந்து ஒரு ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச், அதாவது AK-47 இலவச டெஸ்ட் பேட்ச் வந்து அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. இதுக்கு என்ன பண்ணணும், இந்த இலவச டெஸ்ட் பேட்ச்னா என்ன அப்படின்னு அந்த வீடியோ ஃபுல்லாவே பார்க்க போறோம். இதுக்கு என்ன ஃபாலோ பண்ணணும், இது எல்லாம் யாருக்கெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறத இந்த வீடியோல பார்க்க போறோம். AK-47 இலவச டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த போலீஸ் எக்ஸாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அது சிலபஸ் பேஸ் பண்ணி அனாலிசிஸ் பண்ணி தான் கொண்டு வந்திருக்காங்க. இந்த டெஸ்ட் பேட்ச் மட்டும் பார்த்தா போதுமா அப்படின்னா தாராளமா போதும். இதை தாண்டி வேற எதுவும் நீங்க பார்க்க வேணாம். இது வந்து என்ன சிலபஸ், ஹிஸ்டரின்னு எவ்வளவு, எந்த வெயிட்டேஜ் ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற ஆர்டர்லாம் பார்க்க போறோம். இந்த டெஸ்ட் பேட்ச் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஆர்டர் நம்ம பார்க்கலாம். இதை பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் TNUSRB போலீஸ் 2025 அப்படின்னா என்ன, எக்ஸாம்னா என்ன, எக்ஸாம் போர்ஷன் வந்து எல்லாத்துக்கும் சேம் தான். அப்ப இந்த எக்ஸாம் நம்ம என்ன படிக்கணும் அப்படிங்கிற விஷயத்த பார்த்துட்டு போனா கரெக்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் TNUSRB போலீஸ் 2025 இந்த எக்ஸாம் பேட்டர்ன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து 2 பேப்பரா இருக்கும், பேப்பர் 1 பேப்பர் 2. இந்த பேப்பர் 1 அப்படிங்கிறது தமிழ் தகுதி தேர்வு, மொத்தம் 80 கேள்விகள் இருக்கும். அதே பேப்பர் 2 அப்படிங்கிறது மெயின் எக்ஸாம், இது 70 கொஸ்டின்ஸ் இருக்கும். இந்த தமிழ் தகுதி தேர்வு இந்த 80 கொஸ்டின் அப்படிங்கிறது இது ஜஸ்ட் எலிஜிபிலிட்டி பேப்பர் தான். இதுல மினிமம் வந்து நீங்க மினிமம் 32 கொஸ்டின்ஸ் வந்து எடுத்தீங்க அப்படின்னு சொன்னா இந்த பேப்பரை உங்களுக்கு வேலிட் பண்ணுவாங்க. இதுல 32 கொஸ்டின் கீழே 1 மார்க் நம்ம கம்மியாயிடுது. இதுல ஃபுல் கொஸ்டின் 70 கொஸ்டின்ஸுமே போடாது, பேப்பர் என்ன பண்ண மாட்டாங்க, கன்சிடர் பண்ண மாட்டாங்க. இது தமிழ் தகுதி தேர்வு. இதோட சிலபஸ் என்ன அப்படின்னா, உங்களுக்கு 6th to 10th தமிழ் புக்கு. இந்த 6th to 10th தமிழ் புக் அப்படிங்கிறது மொத்தம் ஒரு ஸ்டாண்டர்ட் 6th அப்படிங்கும் போது 9 இயல் இருக்கும். மொத்தம் இது எல்லாமே சேர்த்து 45 இயல் இருக்கும். ஒரு இயல் அப்படிங்கிறது ஒரு துணைப்பாடம், ஒரு உரைநடை, இலக்கணம், இதெல்லாமே சேர்ந்தா ஒரு இயல் சொல்லுவாங்க. மொத்தம் 45 இயல் இருக்கும். இதுல நம்ம அகாடமில என்ன கொடுப்பாங்க அப்படின்னா, ஒரு நாளைக்கு ஒரு இயல் படிக்க சொல்லுவாங்க. ஒரு இயல் ஃபுல்லாவே நீங்க ரிவைஸ் பண்ணணும். அது முடிச்சதுக்கு அப்புறம் அதுல இருந்து தமிழ் தகுதி தேர்வுக்கு ரொம்ப இலக்கணமாவோ ரொம்ப உரைநடையில ஆத்தர்ஸ் அந்த மாதிரிலாம் கொடுக்காம உங்க தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு உங்களுக்கு என்ன ரிலேட்டடா கொஸ்டின்ஸ் இருக்குமோ அந்த கொஸ்டின்ஸ்ல இருந்து உங்களுக்கு 25 கொஸ்டின்ஸ் தருவாங்க ஒரு இயல்ல இருந்து. அது வந்து நீங்க டெஸ்ட் போட்டு பார்க்கணும். ஜஸ்ட் OMR டெஸ்டா தான் இருக்கும். நீங்க டெஸ்ட் போட்டு பார்த்துட்டு அதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத பார்க்கணும். 45 கொஸ்டின்ஸ் 41 இயல் முடிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இந்த எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி 3 சைக்கிள் ஆஃப் டெஸ்ட் வந்து நடக்கும். ஆல்மோஸ்ட் நீங்க முடிக்கும் போது உங்க கையில 135 கொஸ்டின்ஸ் வந்து தமிழ் எலிஜிபிலிட்டி கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கும். இதை நீங்க ப்ராப்பரா பாத்தீங்கன்னா மினிமம் 80 கொஸ்டினுக்கு மினிமம் 60+ எங்களால எடுக்க முடியும். அதுக்கு நீங்க ஸ்பெண்ட் பண்ண போறது டெய்லி வந்து 1 மணி நேரம் மட்டும்தான். அந்த 1 மணி நேரம் படிக்க போறீங்க, அது ரிலேட்டடா ஒரே ஒரு டெஸ்ட் போட போறீங்க. அதனால நம்ம தமிழ் எலிஜிபிலிட்டிக்கு என்ன பண்ண தேவையில்ல, கவலைப்பட தேவையில்ல. இந்த மெயின் எக்ஸாம்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இது வந்து மொத்தம் எவ்வளவு மார்க், 70 கொஸ்டின்ஸ் 70 மார்க். இதுல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா, பார்ட் ஏல 45 கொஸ்டின்ஸ், பார்ட் பில 25 கொஸ்டின். பார்ட் ஏல உங்களுக்கு எதெல்லாம் கவர் ஆகும்னா, வரலாறு, புவியியல், அரசியலமைப்பு, பொருளாதாரம், இது 4 சோசியல் சயின்ஸ். இயற்பியல், வேதியியல், உயிரியல், இதுவுமே வந்து சயின்ஸ். இந்த போர்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். வரலாறு எவ்வளவு கொஸ்டின்ஸ் வரும்னா 9 கொஸ்டின்ஸ் வரும். புவியியல் இருந்து 9 கொஸ்டின்ஸ். இது ரெண்டுமே சேர்த்து 9 கொஸ்டின்ஸ் தராங்க. மேபி இது 5 இருக்கலாம், 4 இருக்கலாம், அந்த மாதிரி மாத்தி கொடுக்கலாம். இயற்பியல் இருந்து 3 கொஸ்டின்ஸ், இதுல 3, இதுல 4. இது சயின்ஸ் போர்ஷன் மொத்தமே 10 கொஸ்டின்ஸ் தான். இதுல இருந்து 27 கொஸ்டின்ஸ் வரும். 37 கொஸ்டின்ஸ் ஆச்சா, பேலன்ஸ் இதுல இருந்து ஒரு 8 கொஸ்டின்ஸ் வரலாம். ஓகேவா? இதுதான் வந்து இதோட இந்த 45 கொஸ்டின் ஸ்பிளிட் அப். இந்த வெயிட்டேஜ் ஆர்டர் தான் வந்து நம்ம டெஸ்ட் போர்ஷன்ஸ். அந்த டாபிக்கா ஹிஸ்டரினா நம்ம ஹிஸ்டரி வந்து குரூப் 1க்கு அதே ஹிஸ்டரி தான். சிந்து சமவெளில ஆரம்பிச்சு தமிழ்நாடு ஃபுல்லாவே ஹிஸ்டரி வரைக்கும் முடிப்பாங்க. அது நமக்கு தேவையா அப்படின்னா தேவையில்ல. அப்போ PC எக்ஸாம் போலீஸ் எக்ஸாமுக்கு எந்த லெவலுக்கு நம்ம எடுக்கணும், எந்த டாபிக்ஸ் வந்து மேஜர்ஸா கொஸ்டின் கேட்காங்க அப்படின்னு அனலைசிஸ் பண்ணி தான் வந்து இந்த ஸ்கெடியூல் வந்து போட்டுருக்காங்க. இதை மட்டும் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணி டெஸ்ட் அட்டன் பண்ணி டெஸ்ட்ல எந்த மார்க் நீங்க பிக் பண்றீங்க, எந்த போர்ஷன்ஸும் வீக்கா இருக்கும் நீங்க அனலைசிஸ் பண்ணீங்கனாலே போதும். இதை தாண்டி வேற எதுவுமே இருக்காது. இதான் இதுக்கானது. பார்ட் பில அப்படின்னு பாத்தீங்கன்னா தமிழ் 5 கொஸ்டின், உளவியல்ல 20 கொஸ்டின்ஸ். தமிழ் அப்படிங்கிறது தமிழ் எலிஜிபிலிட்டியில ஆல்ரெடி நீங்க படிச்சிருப்பீங்க. அதுல இருந்து உங்களுக்கு 3ல இருந்து 4 கொஸ்டின்ஸ் வந்து நீங்க அட்டன் பண்ற மாதிரி தான் இருக்கும். பேலன்ஸ் 2 கொஸ்டின் வந்து இலக்கணம் பேஸ்டா இருக்கும். அந்த இலக்கணம் பேஸ்டான கொஸ்டின்ஸ் சார் வந்து லாஸ்டா நீங்க டெஸ்ட்டுக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுக்கு வந்து ஒரு 2 கிளாஸ் வந்து இலக்கணம் கிளாஸா ஃப்ரீ கிளாஸ் டெமோ கிளாஸ் தருவாங்க. நீங்க அதை பார்த்தாலே போதும். இது மாதிரி உளவியலுக்கு நம்ம சேனல்ல சாரோட சேனல்ல மேக்ஸ் பை தங்கமுத்து அப்படிங்கிற சேனல்ல பேசிக்ல இருந்து உங்களுக்கு கொண்டு போயிருப்பாங்க. அதை நீங்க ப்ராப்பரா நீங்க பாத்தீங்க அப்படின்னா எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு கவர் ஆகும். 100 days வீடியோ ஃப்ரீ கிளாஸ் வீடியோன்னு போட்டிருப்பாங்க. அதே இது எல்லாமே ஃப்ரீ சோர்சஸ் தான். இதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண போறது என்ன அப்படின்னா,
ஜஸ்ட் இதுல வந்து 30 டெஸ்டஸ் இருக்கும். ஓகேவா? இதுக்கு நீங்க ஃபாலோ பண்ண போறது நம்ம டெலிகிராம் சேனல்ல ஃபாலோ பண்ணணும், யூடியூப் சேனல்ல ஃபாலோ பண்ணணும். தங்கமுத்து IPS அகாடமி அப்படிங்கிற டெலிகிராம் சேனல் அண்ட் யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஒரு நாள் விட்டு ஒரு நாள், இப்போ ஒரு நாள் வந்து டெஸ்ட் இருக்குன்னா மறுநாள் வந்து நீங்க படிப்பீங்க. அந்த மாதிரி தான் கொண்டு போறாங்க. அந்த டெஸ்ட் அன்னைக்கு எவ்ரிடே வந்து டெலிகிராம்ல கரெக்டா 6 o'clock கொஸ்டின் பேப்பர் போட்டுருவாங்க. போட்டுட்டு 6 to 7:30 ஒரு டெஸ்ட் டைமிங். அது முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து 8 o'clock வந்து யூடியூப்ல ரெக்கார்டு வீடியோவா டிஸ்கஷன் கொடுத்துருவாங்க. இதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணிட்டு எந்த இடத்துல நீங்க தப்பு பண்றீங்க அப்படிங்கறத அனலைசிஸ் பண்ணாலே போலீஸ் எக்ஸாம் யூனிஃபார்ம் போறது கன்ஃபார்ம். இதை நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணுங்க. டெஸ்ட் ஷெட்யூல் இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம். ஆல்ரெடி பார்த்திருந்தோம். போலீஸ் எக்ஸாம்ல பேப்பர் 1 பேப்பர் 2 இதுல மொத்தம் 80 கொஸ்டின், இதுல 70 கொஸ்டின். மொத்தம் ஹவர்ஸ் பார்த்தா 160 மினிட்ஸ் வந்து கொடுப்பாங்க. அதாவது 2 hours 40 minutes கொடுப்பாங்க. இதுல மினிமம் இதை நீங்க கம்மி பண்ணிட்டு அது இன்க்ரீஸ் பண்ணா பண்ணிக்கலாம். இதுல மினிமம் வந்து 32 கொஸ்டின்ஸ் வந்து போடணும். 40% 32 கொஸ்டின்ஸ் 32 கொஸ்டின்ஸ் வந்து போடணும். இது நீங்க எலிஜிபிள் அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுவாங்க, உங்களோட மெயின் பேப்பரை வேலிட் பண்ணுவாங்க. அதுல எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கும், 70 கொஸ்டின்ஸ் இருக்கும். அது முழுவ மெயின் எக்ஸாம். இதெல்லாம் வந்து உங்களோட கட் ஆஃபா இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. இந்த 70 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க 60+ எடுத்தீங்கன்னா சேஃப். நீங்க ஓகே அடுத்து பிசிக்கல் ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற அர்த்தம். 65+ எடுத்தீங்கன்னா கான்ஃபிடண்டா கண்டிப்பா நீங்க வந்து என்ன பண்ணலாம், யூனிஃபார்ம் உங்களுக்கு தான். அந்த கான்ஃபிடன்ட்ல என்ன பண்ணலாம், 65+ எடுத்தீங்க அப்படின்னா ஃபுல் ஃபிளெஜ்டாவே என்ன பண்ணலாம், பிசிக்கல் ட்ரை பண்ணிட்டு அடுத்து எப்படி ஸ்கோர் பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறமே என்ன பண்ணுவாங்க, பிசிக்கல் டெஸ்ட். அதுல வந்து உங்க ஹைட் வெயிட் இதெல்லாம் ஹைட் மெஷர் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் செஸ்ட் மெஷர் பண்ணுவாங்க, ரன்னிங், அதுக்கப்புறம் ரோப் இதெல்லாமே இதுல இருக்கும். அது ஃபர்தரா இன்னொரு வீடியோல பார்க்கலாம். இதுல எந்த ஆர்டர்ல கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதேதான். சைக்காலஜி அப்படிங்கிறது 20 கொஸ்டின்ஸ் முதல்ல பார்த்தோம்ல, அந்த ஆர்டர் தான் இது இருக்கு. இந்த பிடிஎஃப்மே வந்து உங்க டெலிகிராம் குரூப்ல போடுவாங்க, ஃபர்தரா நீங்க பாத்துக்கோங்க. எக்ஸாம் படிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த மாதிரி ஆர்டர்ல கொஸ்டின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிருக்கோம், இந்த எக்ஸாம்ஸ் நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற விஷயம் தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கோம். ஃபர்ஸ்ட் TNUSRB போலீஸ் எக்ஸாம் பொறுத்தளவு நம்ம மெயினா கவர் பண்ண வேண்டியது பார்த்தா புக் பேக்கும் புக் பாக்ஸும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல இருந்து 40 to 45% வந்து கொஸ்டின்ஸ் வரும். 6th to 10th புக் பேக்கும் புக் பாக்ஸும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல இருந்து என்ன ஆகுது, 40 to 45% கொஸ்டின்ஸ் வருது. அதை தரோ பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ண போறோம், நான் ஃபர்தரா கொண்டு போறோம். முதல் 4 டெஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்து புக் பாக்ஸஸ் வந்து கவர் ஆகும். புக் பாக்ஸ் வந்து கவர் ஆகும். இந்த புக் பாக் கொஸ்டின்ஸ் வந்து அந்த டாபிக் டெஸ்ட்ஸ்குள்ளே வந்து உங்களுக்கு கவர் ஆயிரும். அதுக்கடுத்து PYQ டெஸ்ட். எல்லா டெஸ்ட்டுமே முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு 2010ல இருந்து 2023 வரைக்கும் இப்போ வரைக்கும் கேட்டா வந்து PYQ கொஸ்டின் கம்பைன் பண்ணி உங்களுக்கு ஒரு டெஸ்ட் வைப்பாங்க. அது ப்ராப்பர் ஹேண்ட் நோட்ஸ். இப்போ ப்ராப்பர் ஹேண்ட் நோட்ஸ் என்ன அப்படின்னா, எந்த ஒரு கேண்டிடேட்டுமே படிக்கும்போது நம்ம என்ன பண்ணுவோம், புக் எடுத்துப்போம். 6th to 10th சயின்ஸ் சோசியல் 2 தானே, டாப் டு பாட்டம் அட்ட டு அட்ட படிப்போம். அது ரொம்ப ரொம்ப தப்பு. ஒரு யூனிட் படிக்கீங்களா, அந்த யூனிட்ல வந்து ஃபுல்லா ரீட் அடிக்கிறது நம்ம எவ்வளவு நேரம் ஆகும், ஒரு 1 hour 1.5 hour ஆகும். அந்த 1.5 hours நம்ம ரீட் பண்ணி அது நம்ம முக்கியமான பாயிண்ட்ஸ் நம்ம பாயிண்ட் ஆஃப் வியூ எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ எது இம்பார்ட்டனோ மேக்ஸிமம் பார்த்தா ஒரு பக்கம் எழுதுவோமா, அந்த ஒரு பக்கத்தை நம்ம படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும். அதே மாதிரி மொத்தம் வந்து ஹிஸ்டரியில பார்த்தோம்னு வச்சா 6th to 10th மொத்தம் வந்து 49 யூனிட் இருக்கு, 49 லெசன். அதுல பக்கங்கள்னு பார்த்தோம் அப்படின்னா மொத்தம் வந்து ஒரு 500-600 பக்கம் போகும். இந்த 500-600 பேஜஸ் நம்ம ரீட் அடிக்கிறதுக்கு 600 பேஜஸ் போதும்னு வச்சுக்கோங்களேன். இந்த 600 பேஜஸும் ஒரு தடவை ரீட் அடிச்சிட்டோம். ரீட் அடிச்சு எல்லா பாயிண்ட்ஸும் நம்ம இம்பார்ட்டன் ஏத்திட்டோம். மறுபடியும் அதை ரிவைஸ் பண்ண என்ன பண்ணுவோம், அதே மறுபடியும் என்ன பண்ணுவோம், புக் எடுப்போம், அதை ரீட் பண்ணுவோம். அப்ப எந்த பாயிண்ட்ஸ் பார்த்தாலும் பார்த்த பாயிண்ட்ஸா தெரியும். இது என்ன பண்ணணும் அப்படின்னா ப்ராப்பர் ஹேண்ட் நோட்ஸ். ப்ராப்பர் ஹேண்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது, நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு யூனிட் படிக்கீங்களா, அது நோட் ப்ராப்பரா ஹிஸ்டரிக்கு நோட் போட்டுக்கோங்க. அதாவது நீங்க இன்ஸ்டியூட் ஜாயின் பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னா ஓகே, ஜாயின் பண்ணல அப்படின்னா நான் சொல்றேன் நீங்க ப்ராப்பரா ஃபாலோ பண்ணாலும் இதை தாண்டி வேற எதுவுமே நீங்க பார்க்க தேவையில்ல. இந்த எக்ஸாம்ஸ்க்கு நீங்க இதை மட்டும் பார்த்தா போதும் அப்படிங்கிற மாதிரி தான். ஹேண்ட் நோட்ஸ் அப்படிங்கிறது ஒரு ஷார்ட்டா ஒரு நோட் எடுத்துக்கோங்க. அந்த நோட்ல ஒரு யூனிட் படிக்கீங்க அப்படின்னா அந்த யூனிட்ல இருக்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல. அந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படின்னா நம்ம PYQ பார்த்திருப்போம். இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் என்னென்ன தேவை அப்படின்னா மேக்ஸிமம் ஒரு 10 பாயிண்ட் வருமா. இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாடுல முக்கியமான நகரங்கள் சொல்றாங்க, பூம்புகார், மதுரை, அதுக்கப்புறம் காஞ்சின்னு சொல்றாங்க. இந்த 3 நகரங்கள்ல ஒரு யூனிட்டை கொடுத்துருவாங்கன்னா அந்த 3 நகரங்கள்ல என்ன, தூங்கா நகரம்னா என்ன, அதுக்கப்புறம் ஏரிகள் நகரம்னா என்ன, அந்த மாதிரி தனித்தனியா கொடுத்துருக்காங்களா. அப்ப துறைமுக நகரம்னா என்ன, அந்த மாதிரி தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா 1 2 3 போட்டு எழுதிச்சுன்னா மேக்ஸிமம் பார்த்தா ஒரு 15-20 பாயிண்ட் வருமா. அந்த 20 பாயிண்ட் படிக்கிறது உங்களுக்கு ஈஸியா, அதே யூனிட்டை மறுபடியும் ஃபர்ஸ்ட் வந்து அட்ட டு அட்ட படிக்கிறது ஈஸியா. அப்ப இந்த 49 யூனிட்டை நீங்க கன்வெர்ட் பண்ணீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 49 பேஜ் தான் நீங்க ஸ்பெண்ட் பண்ண டைம்ல எழுதுறதுக்கு 49 பேஜஸ் தான் வரும். அதே இது இந்த 600 பக்கத்தை மறுபடியும் ரிவைஸ் பண்ண உங்களுக்கு எவ்வளவு டைம் ஆகும். அதனால ப்ராப்பர் ஹேண்ட் நோட்ஸ் இல்ல அப்படின்னா கண்டிப்பா நீங்க எத்தனை வருஷம் உட்காந்தாலும் எக்ஸாம் கிளியர் பண்ண முடியாது.
எல்லா பண்ற தப்பு இதான், புக்கை வச்சு மறுபடியும் ரிவைஸ் பண்ணலாம், அதுல ஸ்டிக் நோட் வச்சுக்கிறேன் ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப தப்பு. நீங்க ப்ராப்பர் ஹேண்ட் ரைட் நோட்ஸ் எடுங்க, அது எந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் அது ஸ்மார்ட்டா எடுத்து அது இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸா எழுதிட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிட்டு அதை நீங்க ரிவைஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸி. நம்மளோட ஹேண்ட் ரைட் நோட்ஸ் பாக்குறதுக்கு எப்படி நம்ம ப்ராப்பரா படிக்கிறோம் அப்படின்னா, எந்த டைம் இருந்தா ஒரு கொஸ்டின் கேட்கறாங்க, ஒரு தூங்கா நகரம் அப்படின்னு கேட்டா மதுரையே நமக்கு தெரியும். அப்ப இந்த மதுரைங்கிற கொஸ்டின்ஸ் நம்ம எங்க எழுதி வச்சிருக்கோம் பேப்பர்ல அப்படிங்கிறத நம்மளால திங்க் பண்ண முடிஞ்சு அப்படின்னா ப்ராப்பரா ரிவைஸ் பண்றோம்னு அர்த்தம். இல்ல புக்ல அங்க இருக்கும் இங்க இருக்கும் அப்படின்னு மறுபடியும் ரெஃபர் பண்ணி தேடிட்டு இருந்தோம் அப்படின்னா அது ப்ராப்பர் ரிவிஷனே கிடையாது. அதனால ப்ராப்பரா வந்து ஹேண்ட் ரைட் நோட்ஸ் எடுத்து படிக்கும் போது கண்டிப்பா நமக்கு சக்சஸ் இருக்கும். அதே மாதிரி ரெண்டாவது ப்ராப்பர் ரிவிஷன் ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி. ப்ராப்பர் ரிவிஷன் என்ன சார், எல்லாருமே படிச்சுட்டு புக்கை படிக்கிறோம், படிச்சது அப்படின்னு நாங்க ரிவைஸ் பண்ணோம், எல்லாருமே அதான் ரிவைஸ் பண்ணுவாங்க, அதெல்லாம் ப்ராப்பர் ரிவிஷன் அப்படின்னா கிடையாது. இப்ப இந்த 10 பாயிண்ட்ஸை படிக்கிறோமா, ஒரு நாள் நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா மறுநாள் போகும்போது முதல் நாளுக்குரியதை நீங்க படிச்சு பார்த்துட்டு தான் என்ன பண்ணணும், அடுத்த நாளுக்குரிய ரிவைஸ் பண்ண முடியும். இப்ப நீங்க படிக்கிறீங்க, நீங்க அந்த யூனிட்டை படிச்சு அந்த நோட்ஸ் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு 2 hours ஆகுது. அந்த 10 பாயிண்ட மறுநாள் படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும், ஜஸ்ட் ஒரு 10 minutes ஆகும். அடுத்த நாள் படிக்கிறதுக்கு 5 minutes, அடுத்த நாள் படிக்கிறதுக்கு 2 minutes. அப்படி ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா அந்த 49 யூனிட் முடிக்கும் போது என்ன ஆகும், அது முதல்ல 48 யூனிட்டுமே நீங்க பண்ண யூனிட்டா இருக்கும், படிச்ச யூனிட்டா இருக்கும். அதை ப்ராப்பரா நீங்க ரிவைஸ் பண்ணல, டெய்லி ரிவிஷன் பண்ணணும், வீக்லி ரிவிஷன் பண்ணணும், மந்த்லி ரிவிஷன், இந்த மாதிரி வந்து ப்ராப்பரா நீங்க பண்ணல அப்படின்னா ரொம்ப கஷ்டம். அந்த ரிவிஷன்ஸ் தான் ப்ராப்பரா பண்ணணும். இன்னைக்கு படிச்சதா நாளைக்கு ரிவைஸ் பண்ணிட்டு தான் அடுத்த யூனிட்டுக்குள்ள போகணும். ஏன்னா நம்ம மெமரி பவர் வந்து எல்லாத்தையுமே இருக்கும். 7 daysக்கு அப்புறம் பார்த்தோம் ஒரு விஷயம் பாக்குறோம், அது 7 daysல ரிவைஸ் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பார்த்து மறுபடியும் புதுசா பாக்குற மாதிரி தான் இருக்கும். அதனால ஒன்ஸ் பாக்குறோம் அப்படின்னா அது மறுநாள் ரிவைஸ் பண்ணிட்டு தான் அடுத்த யூனிட்டுக்கு போகணும். அதை பண்ணோம் அப்படின்னா ப்ராப்பரா இருக்கும். அதனால ரிவிஷன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ஒரு இதை பார்த்து நோட்ஸ் எடுத்துறோமா, அந்த நோட்ஸ்ல ஒரு சில பாயிண்ட்ஸ் தான் நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சிந்து சமவெளி நோட்ஸ் எடுக்கும். அப்ப சிந்து சமவெளியில நோட்ஸ் எடுத்தோம் அப்படின்னா சிந்து சமவெளின்னா என்ன, சிந்து சமவெளின்னு போட்டுருணும். ஒரு இதுல சின்னதா ஒரு சார்ட் மாதிரி சார்ட் நோட் சொல்லுவாங்க, அதுல இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அதை சுத்தி வந்து அந்த 10 பாயிண்ட் இம்பார்ட்டன்டா எழுதி வச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த சார்ட்டை வச்சாலே உங்களுக்கு டாபிக்கே ரிவைஸ் பண்ற மாதிரி இருக்கணும். அந்த மாதிரி ஈஸியா வந்து ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து டெஸ்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்பா. நம்ம எவ்வளவுதான் நம்ம படிச்சாலும் இந்த ஒரு எக்ஸாமுமே வந்து டெஸ்ட் போட்டு நம்ம அனலிசிஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் நீ ஃபர்ஸ்ட் டெஸ்ட் போறீங்க, 70 கொஸ்டின்ஸ்க்கு நீங்க 60 கொஸ்டின் கரெக்ட். எல்லாருமே என்ன பண்ணுவோம், அந்த 10 கொஸ்டின் தப்பு என்னன்னு பார்ப்போம். அப்படி இல்லை அப்படின்னா அடுத்த டெஸ்ட்டுக்கு வந்து படிக்காங்க, 2 ஆப்ஷன் தான் பண்ணுவோம். கரெக்டா இந்த 60 கொஸ்டின் நம்ம கரெக்டா எழுதிருப்போம். அந்த 60 கொஸ்டின்லயுமே எத்தனை பேர் வந்து இதுவா இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஆன்சர் பண்ணிருப்போம். ஏஆ இருக்கலாம், பிஆ இருக்கலாம் அப்படின்னு கெஸ்ஸிங்ல கூட ஆன்சர் பண்ணிருப்போம். அப்ப 60 கரெக்டா அதை ஒமிட் பண்ணிட்டு இந்த 10 மட்டும் பார்த்துட்டு போக கூடாது. இல்ல அந்த 10 தானே நம்ம 60 கரெக்ட் ஆயிட்டோம், நம்ம தான் நல்ல மார்க் எடுத்துரும், அடுத்த டெஸ்ட்டுக்கும் போக கூடாது. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா, இன்னைக்கு 6 o'clock டெஸ்ட் முடியுதா, 6:30 முடியுது. முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பர் சிலபஸ் சொல்லிடுவாங்க, வேர் டு ஸ்டடி சொல்லிடுவாங்க. அது என்ன பண்ணோம் அப்படின்னா உட்காந்து டாப் டு பாட்டம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து 100 கொஸ்டின் வரைக்கும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம், ஒவ்வொரு கொஸ்டினா வந்து எந்த இடத்துல எந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, எந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அதுக்கு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா அதுக்கு 4 ஆப்ஷன் இருக்கும். அதுல ஒரு ஆப்ஷன் தான் என்னது, அந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆகும். 3 ஆன்சர் வேற ஏதோ கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆகும். அப்ப அந்த கொஸ்டினுக்கு என்ன ஆன்சர், அப்ப அந்த ஆப்ஷன்ஸ் வச்சு என்ன ஆன்சர் நம்ம மேக் பண்ண முடியும் அப்படின்னு அடிஷனலா யோசிக்கும் போது நமக்கு எல்லா பாயிண்ட்ஸுமே என்ன ஆகும், ரிவைஸ் ஆகும். இதான் வந்து நம்ம டிஸ்கஷன்ல பார்ப்போம். ஃபர்தர் ஒரு 1 or 2 டெஸ்ட் முடிச்சோம் அப்படின்னா உங்களுக்கு ஐடியா கிடைக்கும், பார்க்கலாம். அது மாதிரி டெஸ்ட் டைமுக்கு நம்மளால போட முடியுதாங்கிறத செக் பண்ணி பாருங்க. ஒரு 1.5 hours கொடுத்துருக்காங்க அப்படின்னா மேக்ஸிமம் தமிழுக்குலாம் ரொம்ப கம்மியா டைம் கொடுத்து, ஜிஎஸ் மேக்ஸ் எல்லாம் கொஞ்சம் எனக்கு வராது அப்படின்னா அதுக்கு டைம் நம்ம அதிகமா ஸ்பெண்ட் பண்ணி பார்க்குற மாதிரி பார்த்துக்கணும். இந்த டெஸ்ட் பேட்ச் டிஎன்எஸ்ஆர்பி போலீஸ் 2025 AK-47 டெஸ்ட் சீரியஸ்ல என்ன அப்படின்னா உங்களுக்கு தமிழ் எலிஜிபிள் டெஸ்ட் வந்து மொத்தம் 50 டெஸ்ட், 45+ இயல் டெஸ்ட் இருக்கும், 5 டெஸ்ட் வந்து மொத்த டெஸ்டா இருக்கும். இதுக்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து அதுக்கடுத்து நம்ம டெலிகிராம் சேனல்ல கொடுப்பாங்க. இப்போ இந்த ஷெடியூல்ல உங்களுக்கு ஜிஎஸ் டெஸ்ட் என்ன மாதிரி கொண்டு போக போறோம் அப்படிங்கிற ஆர்டர் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஃபைனலா டேட் வந்து உங்க அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் போலீஸ் எக்ஸாம் வருதுன்னு சொல்றாங்க, அதை அனௌன்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் மார்க் டெஸ்ட் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு பிளான் சொல்லுவாங்க. இதுல மொத்தம் 85+ டெஸ்ட் வந்து இருக்கும். முதல் 4 டெஸ்ட் வந்து உங்களுக்கு என்ன பிளான் பண்ணிருக்காங்க அப்படின்னா புக் பாக்ஸ் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. புக் பாக்ஸஸ் தான் வந்து பிளான் பண்ணிருக்காங்க. இந்த புக் பாக்ஸ் வந்து 6th to 10th வந்து ஃபர்ஸ்ட் வந்து சயின்ஸ் சோசியல், ரெண்டாவது வந்து சயின்ஸ் பிளான் பண்ணிருக்காங்க. இந்த ஸ்டாட்டிக் ஜிகே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ட். இப்போ சயின்ஸ் பிசிக்ஸ்ல எடுத்தோம் அப்படின்னா யூனிட்ஸ்ல என்னென்ன இருக்கு, அளவுகள்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் வந்து ஒரு டாபிக்ஸா உங்களுக்கு என்ன டாபிக்ஸ் அப்படிங்கிறத உங்க டெஸ்ட்டுக்கு ஒரு நாளுக்கு முன்னாடி வந்து இன்டிமேட் பண்ணிடுவாங்க. மேக்ஸுக்குமே வந்து பேசிக் எல்லாமே வந்து நம்ம சேனல்ல இருக்கும். செகண்ட் போர்ஷன் வந்து உங்களுக்கு ஹிஸ்டரியில மொத்தம் 5 டெஸ்ட் பிளான் பண்ணிருக்காங்க. அதுக்கு அடுத்து பாலிட்டி, அடுத்து ஜியோகிராபி, அடுத்து எக்கனாமிக்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுக்கப்புறம் மார்க் டெஸ்ட். இதான் வந்து நம்ம AK-47 ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச் சீரிஸோட இது. இதுக்கு நீங்க ஃபாலோ பண்றது வேற எதுவுமே கிடையாது. நான் படிச்சு முடிச்சுட்டேன், இப்ப எஸ்ஐ தான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன், இது அட்டன் பண்ணலாமான்னு கேட்டா
தாராளமா அட்டன் பண்ணலாம். நீங்க படிச்சதை ஜஸ்ட் ரிவைஸ் பண்ண போறீங்க. என்ன படிச்சிருக்கோம், இந்த படிச்ச ஏரியால இருந்து நம்ம கொஸ்டின்ஸ் நம்மளால அட்டன் பண்ண முடியுதா ஜஸ்ட் செக் பண்ணி தான் பார்க்க போறீங்க. நீங்க எதுவுமே பே பண்ண போறது இல்ல. ஜஸ்ட் உங்க டெலிகிராம் குரூப்ல உங்க கொஸ்டின்ஸ் வந்துடும். இது நீங்க அட்டன் பண்ணிட்டு அது 1.5 hours முடிஞ்சதுக்கு அப்புறம் ½ hour உங்க ரெக்கார்டட் வீடியோவா வந்து உங்க யூடியூப்லயே வந்து கொடுத்துருவாங்க. அந்த வீடியோஸ் நீங்க ரெஃபர் பண்ணி ஆன்சருக்கு நீங்க அனலைசிஸ் பண்ணிக்கலாம். எல்லாருமே பண்றது ஒரு டெஸ்ட் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம எவ்வளவு கொஸ்டின் தப்பு பண்ணிருக்கோம் அந்த ஏரியா ப்ராப்பரா செக் பண்ணிட்டு அதுக்கு அடுத்த டெஸ்ட்டுக்கு படிக்க ஆரம்பிங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் பா. ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா அந்த வருஷம் வந்து யூனிஃபார்ம் போடுவீங்க. தேங்க்யூ ஆல்.